இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டூட் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் முக்கிய வேடங்களை நடிச்சிருக்காங்க. இசை சாய் அபயங்கர், எழுதி இயக்கினது கீர்த்தீஸ்வரன். டூடு ஒரு காமெடி கலந்த ரொமான்டிக் மூவி அப்படின்னு வச்சுக்கலாம். ராம்காம் இல்லை, காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் புது இலக்கணம், புது புது அர்த்தங்களை கொடுக்க டைரக்டர் இந்த படத்துல முயற்சி செஞ்சிருக்காரு. 1970s 80s 90s இந்த மாதிரி சமயங்கள்ல வந்த அந்த 7 நாட்கள், சின்ன தம்பி இந்த மாதிரி படங்கள் சொன்ன கருத்துக்கள் 2025ல வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் புது கருத்தை சொல்ல நினைக்கிறாரு. இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். கதைன்னு பார்த்தா ஒரு கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் போகாமல் ஃபார்வேர்ட்லேயே போகுது. தான் காதலிச்ச பொண்ணு திடீர்னு தன்னை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் செய்யறதுனால மண்டபத்தில் போய் கலாட்டா செய்கிறாரு நம்ம ஹீரோ அகன் அப்படிங்கிற பிரதீப் ரங்கநாதன். முதல்ல சீரியஸ் காட்சி மாதிரி இருந்தாலும் உடனே காமெடியா லைட் ஹார்ட்டடா மாறுது இந்த காட்சி. இந்த காட்சின்னு இல்லாம படம் முழுக்க ரொம்ப வெயிட்டாலாம் இல்லாம காமெடி கலந்து டேக் இட் ஈஸி பாணியில கதை சொன்னது இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. இப்படி ஆரம்பிக்கிற ஹீரோவோட கதை, அதன் பிறகு அவருடைய மாமன் மகளான குரல் மமிதா பைஜு நடிச்ச பாத்திரம், அவங்களோட ப்ரப்போசலை இவர் நிராகரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு மனசு மாறி ஒப்புக்கிறாரு. இவரோட மாமா, அதாவது குரலுடைய அப்பா, ஒரு அமைச்சர் அதியமான் அப்படிங்கிற இந்த பாத்திரத்துல சரத்குமார் நடிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு ட்விஸ்ட். முதல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட அதே குரல் இப்போ ரூமுக்குள்ள தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க. இதுக்கப்புறம் பல பல விஷயங்கள், பல பல திருப்பங்கள். சாதாரண கைமுறுக்கு மாதிரி ஆரம்பிக்கிற திருப்பங்கள் நேரம் ஆக ஆக ஜாங்கிரியா மாதிரி கடைசியில இடியாப்ப சிக்கலா ஆகிட்டே போகுது. இந்த குழப்பங்கள்ல இருந்து ஏதாவது தெளிவு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய காமெடி கலந்த லைட் ஹார்ட்டட் அப்ரோச் தான். எதையுமே டேக் இட் ஈஸி பாணியில சொல்றதுனால மோஸ்ட்லி படம் ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவே இருந்தது. இன்டர்வல் பிளாக்கு, இன்ஃபேக்ட் ஈவன் செகண்ட் ஹாஃப் உடைய ஒரு பாதி வரைக்கும் கூட கதை ரொம்ப நல்லா ஃபாஸ்டாக இன்ட்ரெஸ்டிங்காகவே நகருது. பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ட்ரேட்மார்க்கான அந்த எக்ஸாஜரேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸு, சீரியஸ் சுச்சுவேஷன்ஸ்லையும் காமெடி ரொம்பவே அழகாக லேண்ட் ஆகிற மாதிரி எழுதின விதம் படத்தை ரொம்பவே பொழுதுபோக்காக நகர்த்துது. ஆனால் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு டைரக்டர் கதையில் சேர்த்துக்கிட்டே போன குழப்பங்கள் கடைசியில் கதையோட கழுத்தில் சுருக்கா மாறி அதை சாகடிச்சிடுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மெசேஜ் அப்படின்னு பார்த்தா காதல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு அவங்க பாணியில் டைரக்டர்கள் விடை சொல்கிற படங்கள் பல காலமாக வந்துக்கிட்டே தான் இருக்கு. என்ன ஒன்று, இந்த மாதிரி புது புது அர்த்தங்களை காதலுக்கு மட்டும் இல்லாமல் கல்யாணம், மனைவி, குழந்தை அப்படின்னு எல்லாத்துக்குமே டைரக்டர் அடிக்கிட்டே போயிட்டாரு இந்த படத்தில். மானம் பெருசா உயிர் பெருசானா உயிர் தான் பெருசு அப்படின்னு டைரக்டர் புதுசாக சொல்கிறாரு. அதே மாதிரி தாலிக்கு மதிப்பு இல்லை, ஃபீலிங்ஸுக்கு தான் மதிப்பு அப்படின்னு அடுத்த கருத்து. இப்படி பல பல கருத்துக்கள் படம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். இந்த புது புது கருத்துக்களோட உச்சம் என்னன்னா, ஹீரோ ஒரு இடத்துல சொல்லுவாரு, 5 அறிவுள்ள தெருநாய்களே இப்படிலாம் வாழும்பொழுது 6 அறிவுள்ள நாம ஏன் அப்படி வாழக்கூடாது அப்படின்னு. இது என்னன்றத படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஆக மொத்தம் அவங்க இஷ்டப்படி வாழலாம். அந்த இஷ்டம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாறும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த காலத்துல எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு வரும், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு. 2025ல அப்படித்தான் போகணும் அப்படிங்கிற கருத்தை டைரக்டர் கீர்த்திவாசன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நடிப்புன்னு பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய ட்ரேட்மார்க் பாணியில நடிச்சிருக்காரு. கண்களை அகல விரிச்சு அந்த பார்டர் லைன் ஓவர் ஆக்டிங் செஞ்சாலும் ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரென்த்து மற்றும் காமெடினால அது ஒரு பெரிய குறையா நமக்கு தெரியறதில்ல. சரத்குமார் ரொம்பவே கேஷுவலா இந்த பாத்திரத்தை நடிச்சுட்டு போயிட்டாரு. மமிதா பைஜு குரல் பாத்திரத்துல ரொம்பவே நேர்த்தியா நடிச்சிருக்காங்க.
ரோஹிணி, டிராவிட் செல்வம் இப்படி மற்றவங்களும் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. செட்ஸு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே வந்திருக்கு. ஆனால் பிஜிஎம், பாடல்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான். இன்ஃபேக்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி பாடல்கள் மாதிரி தான் இந்த படத்தில் வந்திருக்கு. சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, இந்த தீபாவளிக்கு ஒரு டைம் பாஸ் வேணும்னா குடும்பத்தோட கூட ஜாலியாக போய் பார்க்குற வகையில் தான் ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இந்த படம் இருந்தது. இல்லை சொல்ல வர கருத்துக்கள் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கங்க, இல்லைன்னா டேக் இட் ஈஸி அப்படின்னு போய்கிட்டே இருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.